மெஹந்தி மினி விலாக் பார்க்கலாமா? பிரைடோட லொக்கேஷன் அரங்கனூர். இவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் பண்ணி கொடுத்தோம். ஒர்க் ரொம்ப பிடிச்சி போய் வெட்டிங்க்கும் புக் பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் அப்போது பிரைடுக்கு மட்டும்தான் போட்டோம். பட் வெட்டிங்க்கு பிரைட் அவங்களோட 2 சிஸ்டருக்கும் சேர்த்தே புக் பண்ணிட்டாங்க. பஸ்க்கு போடுறதுனால மார்னிங்கே நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் லஞ்சும் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். என்னோடய சிஸ்டர் தான் ரெடி பண்ணாங்க. ஸோ மார்னிங் சாப்பிட்டுட்டு கிளம்பி பஸ் ஏறிட்டு வில்லியனூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் போகிற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட லொக்கேஷனுக்கு. அங்கே ரேராக தான் பஸ் வரும். ஸோ அதனால் நாங்கள் ஷேர் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். அவங்க புக் பண்ணக்குள்ளேயே எந்தெந்த டிசைன் வேணும் அப்படின்ட்டு கஸ்டமைசேஷன் பண்ணிட்டாங்க. என்னோடய பேஜில் இருந்து தான் எடுத்து கஸ்டமைசேஷன் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுமே ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே டிசைனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி டிசைன் கன்ஃபார்ம் பண்ணதுனால ஈஸியாக இருந்தது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முடிச்சதும் ஒரு குட்டி பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அவங்களும் போயிட்டு எதை சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். சாப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பேக் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். பேக் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கும் எடுத்துக்கிட்டோம். ஒரு 30 minutesக்கு அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லெக்குக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லெக்குக்கு அன்னப்பறவை தான் ஸ்டார்ட் அப் டிசைனாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதை முடித்த உடனே அவங்களோட சிஸ்டர் 2 பேருக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு, இன்னொரு சிஸ்டருக்கு நானும் டிசைன் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க சில டிசைன்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்த டிசைன் யார் யாருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணாங்க. ஸோ நாங்களும் இந்த டிசைன் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு முடித்த உடனே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. கிளம்பிட்டோம். ஃபைனலாக டிசைன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.